இது வந்து தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்பு வாய் திறந்து பேசிய முதலமைச்சர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களுடைய பதில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. இல்ல சட்டம் இப்பதானே அதாவது மதிப்பிற்குரிய முதல்வர் வந்து இப்ப பதவியேற்று ஒரு 20 நாளுக்கு மேலதான் ஆகுது. இங்க வந்து சட்டம் ஒழுங்குல என்ன பிரச்சனை இருக்கு? தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாள்ல 25 கொலை, 4 ரெட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இதை தடுக்க தவறியது ஏன் அப்படின்னு இல்ல, அதை வந்து தடுத்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கு காவல்துறை இருக்கிறது. அதற்காக வந்து ஒரு சிறப்பு அதிரடி ஒரு சிங்கப்படை என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்காங்க. நீங்க எடுத்த உடனே குற்றம் கண்டா என்ன பண்றது? அதனால இல்ல 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 இப்போ நேற்றைய முன்தினம் வந்து சேலத்துல நடந்த ஒரு பிரச்சனைக்காக 2 அமைச்சர்கள் போயிருக்காங்க. முதலமைச்சருடைய அந்த சிறப்பு நிதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனா அதனால இது மட்டும் போதாது. படிப்படியாக நிச்சயமாக சட்டம் ஒழுங்கெல்லாம் இப்பவும் நல்லாதான் இருக்கு. ஆனா வந்து எல்லாமே தமிழ்நாடு மக்கள் எப்படி அவங்க இருக்கணும்னுள்ளதான் அவர் படிப்படியா பார்த்து நல்லதுதான் செய்வார். இந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, சபாநாயகத்தை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு அமைச்சர் முன்னினால தலைமைச் செயலகத்திலேயே கட்சியில சேர்ந்திருக்காங்க. இல்ல, அது அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ அவங்க இல்ல அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க ரெட்டையில சின்னத்துல நின்றுருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள 2 பிரிவா இருக்கு. இன்னைக்கு 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை. அதுல வந்து நான் வந்து எந்த கருத்தும் கூற முடியாது. ஆட்சிதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குதிரை பேரம் நடந்தா நீங்க வந்து எப்படி சட்டமன்றத்துல வந்து வெளிப்படை தன்மையோட எப்படி பலத்தை நிரூபிக்க முடியும்? அதான் நாங்க எம்எல்ஏக்கள் இருந்தோம். அங்க வந்து எல்லாருக்கும் கண்கூட எல்லா ஊடகங்களிலும் அது வெளிவந்தது. அதனால எந்த குதிரை பேரமும் நடந்ததாக எனக்கு தெரியாது. ஏன்னா அது நடக்கிற டைம் பார்ப்போம். இந்த ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதியில கன்னியாகுமரி மாவட்டத்துல விமான நிலையம் கொண்டு வரப்படும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியில இருக்கு. நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்கீங்க, விமான நிலையம் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். விமான நிலையம் வந்து கொண்டு வரணும்னா அது வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாடுல கிடையாது, மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுலாம் இருக்கு. அதற்கான முயற்சியை சட்டமன்றத்துல கோரிக்கையா வச்சு அதை வந்து செய்யணும்னா மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்துல குரல் கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் வந்து சட்டமன்றத்துல குரல் கொடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய விமான நிலையம் இல்லாட்டா கூட ஒரு எல்லா மக்களும் இங்க வந்து செல்வதற்கு, இங்க வந்து ஒருவேளை ஒரு பேரிடர் நடந்தா அதுல இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு விமான நிலையம் வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயமாக அதற்கு அழுத்தம் கொடுப்போம் என்றுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நடந்த இந்த ஆய்வு கூட்டத்துல விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஏன் பங்கேற்க இல்ல? அவங்க பங்கேற்காதான் அவங்க அம்மா உடம்பு சரியில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.